இந்திய பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சிவா சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மிகவும் விரிவுரையாக தமிழகத்திலே பிறந்த வாவு சிதம்பரனாரை பற்றியும் ஜெயின் செண்பகராமனை பற்றியும் ஏதோ பெருமையாக சுதந்திர போராட்ட தலைவர்களை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சிவா பேசியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அதனுடைய முன்னோடி இயக்கமான தீக்க திராவிடர் கழகம் சுதந்திரமே வேண்டாம், விக்டோரியா மகாராணி அவர்களே நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்கள், தமிழகத்துக்கு சுதந்திரம் கொடுக்காதீர்கள் என்று சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கரை தலைவராக கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திர போராட்ட தலைவர்களை பற்றி கவலைப்படுவது ஏதோ ஆட்டுக்குட்டியை நினைத்து ஓனாய் கவலைப்படுவது போல எங்களுக்கு தோன்றுகிறது. சுதந்திர போராட்ட தலைவருடைய சிலைகளுக்கு இவர்கள் என்ன மரியாதை செய்திருக்கிறார்கள்? வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு என்ன மரியாதை செய்தார்கள்? பாரதியார் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்தார்கள்? ஜெயின் செண்பகராமன் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்தார்கள்? வீரன் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இவர்கள் என்ன மரியாதை செய்தார்கள்? நீங்கள் வரலாற்றை நீங்கள் இதுவரை படித்து பார்த்தால் தெரிந்திருக்கும். ஜெயின் செண்பகராமன் என்பவரை ஹிட்லரை நடுங்க வைத்த ஒரு மிகப்பெரிய தியாகி. ஜெயின் செண்பகராமன் எம்டன் என்ற கப்பலை கொண்டு வந்து சென்னை துறைமுகத்தில் இருந்து குண்டுகளை வீசி நேரடியாக உயர் நீதிமன்ற கட்டடத்தில் உள்ள ஒரு பகுதியை தாக்கி வெள்ளைக்காரர்களை ஒரே நொடியில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய நேரடி தாக்குதலை நடத்திய மிகப்பெரிய ஒரு போராளி. அந்த போராளி தான் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை மிகப்பெரிய கோஷமாக பிண்டை பிளக்கும் அந்த கோஷம் இன்று பிளந்து கொண்டிருக்கும் அந்த கோஷத்தை உருவாக்கியவர் இந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன். பின்னாலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த கோஷத்தை வெற்றி கோஷமாக மாற்றினார். அந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய சிலை சென்னையில ஏதோ ஒரு மூலையிலே ஒரு இடத்திலே கேட்பாரற்று இருக்கின்றது. அந்த சிலை, அந்த சிலைக்கு இவர்கள் வருடந்தோறும் மரியாதை செய்வது கூட கிடையாது. திருநெல்வேலியிலே மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே கட்டியிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு யார் பெயரை வைத்திருக்க வேண்டும்? திருநெல்வேலி மண்ணிலே, இந்த திருநெல்வேலி மண்ணிலே போராட்ட களமாக திருநெல்வேலி மண்ணை மாற்றி அங்கே பல தொழிற்சாலை சங்கங்களுக்கு தலைவராக இருந்து பல போராட்டங்களை நடத்தியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அந்த சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரை அல்லவா அங்கே அவர் வைத்திருக்க வேண்டும். ஈரோட்டில் இருந்து வந்த ராமசாமி நாயக்கருடைய பெயரை அந்த பேருந்து நிலையத்திற்கு வைத்து அழகு பார்த்திருக்கின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு, சுதந்திர போராட்ட தலைவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் செய்த நெல்லை மண்ணுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். நெல்லை சீமை வழக்கிலே சம்பந்தப்பட்ட 16 தியாகிகள் இருக்கின்றார்கள். நெல்லை சீமையிலே வழக்கு நடத்தி நெல்லை சீமைக்கு போராட்டம் நடத்தி நெல்லை தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்ட களமாக சுதந்திர போராட்ட காலத்திலே இருந்தது. அந்த சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய பேர் எவர் பெற வேண்டுமானால் நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஈரோட்டில் இருந்து வந்த சுதந்திரமே வேண்டாம் என்று சொன்ன ஒரு நபருடைய பெயரை நீங்கள் வைத்து நெல்லை மண்ணை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் ஏதோ பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் நீங்கள் பெரிதாக மதிப்பது போல இன்று நீங்கள் பாராளுமன்றத்திலே உங்கள் எம்பி பேசியிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது சுதந்திர போராட்ட தலைவர்களை மதிப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் பசுத்தோல் போர்த்திய புலி, நீங்கள் ஆடு ஓனாய் மேலே கவலைப்படுவது போல சுதந்திர போராட்ட தலைவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையிலே கவலைப்பட்டிருக்கின்றீர்கள் சொன்னால் நீங்கள் திருநெல்வேலி மண்ணிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பேருந்து நிலையத்துக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வருடந்தோறும் வாஞ்சிநாதனுடைய சிலைக்கு மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி வேண்டும். ஜெயின் செண்பகராமனுடைய சிலையை நீங்கள் நாகர்கோவில் மண்ணிலோ, நாங்குநேரி மண்ணிலோ, நெல்லை மண்ணிலோ நீங்கள் விட்டிருக்க வேண்டும். அந்த சிலையை நிறுவி இருக்க வேண்டும், பிரம்மாண்டமான சிலையை. அந்த போராளிகளுடைய சிலையெல்லாம் நீங்கள் நிறுவவில்லை. தூத்துக்குடியிலே பாரதியார் சிலையை பிரம்மாண்டமாக நிறுவவில்லை. ஏதோ பேருக்கு அவருடைய ஊரிலே மணிமண்டபம் மட்டும் கட்டி வைத்தால் போதுமா? நீங்கள் வளர்த்து சுதந்திர போராட்ட தலைவர்களை நீங்கள் பாராட்டி விட்டீர்கள் என்று அர்த்தமா? யாரை ஏமாற்ற இந்த வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இருப்பினும் தமிழக மண்ணில் உங்களை மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளத்தான் போகிறீர்கள். விடிவு உங்களுக்கு நிச்சயம். நன்றி, வணக்கம்.